சரி, இப்போ பொதுவா நம்ம ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் கேட்கறது வந்து, கடன் நம்ம வாங்கிர்றோம். பட் ஆனா, அத அடைக்கிறதுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள வந்து சந்திக்கிறோம். நமக்கு தேவையான பண வரவு கிடைக்க மாட்டேங்குது. பொருளாதாரத்தில சிக்கல் வருது அப்படின்னு. ஆனா, என்னதான் இருந்தாலும் கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பணம் கிடைக்குமா? நான் ஒருத்தர்ட்ட கேட்டிருந்தேன். அவரு இன்ன வரைக்கும் தரேன் தரேன்னு சொன்னாரு. கிடைக்கல. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கான பணம் வந்து இன்னும் கிடைக்கல. அப்படின்னு சொல்றவங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்குறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ம். நல்ல கேள்விம்மா. அதாவது கடன்ங்கிறது என்னைக்கும் ஒரு தவறான விஷயம் கிடையாது. வாழ்க்கையில கடன் நம்ம மூச்சே கடன் வாங்கி தான் விட்டுட்டுருக்கோம். புரியுதுங்களா? வாழ்க்கையே கடன் தானே. இந்த 40 வருஷம் கடவுள்ட்ட கடன் வாங்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு, திருப்பி நம்ம பரபிரம்மத்தோட போய் சேர்ந்துர்றோம். அப்போ கடன்ங்கிறது தவறு கிடையாது. அது தேவையான கடனா, தேவையில்லாத கடனா ம். அப்படிங்கிறது மட்டும் தான். ஒரு வியாபாரம் செய்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆசை இருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பேக்கரி வைக்கணும்னு ஆசை இருக்கு. ம். பட் அவங்க எங்கே போய் காசு கேட்கறதுன்னு தெரியல. ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா அடிமை தொழில்ல இருக்காரு. சின்னதா ம். ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அவருக்கு அதுக்கு முதலீடுக்கு காசு தேவைப்படுது. காசு வந்துருச்சுன்னா, நான் சம்பாரிச்சு திருப்பி அத அப்படியே படிப்படியா கட்டிருவேங்கிற கனவுல அவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கடந்து ஒரு மருத்துவ செலவு அவசரமா கண்டிப்பா. வந்துருச்சு. டைம் பீயிங்க்கு கிடைச்சிருச்சுன்னா, வேற ஒரு சொத்து வித்து நான் அதுலேருந்து காசு எடுத்து இந்த கடன அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா, பொதுவாவே ஒரு விஷயத்த லிக்விடேட் பண்ண முடியாம தவிக்கிறவங்க. ம். என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, இடம் இருக்கு, கார் இருக்கு. எனக்கு அவசரமா காசு தேவைப்படுது. ஆனா, இது லிக்விடேட் ஆக மாட்டேங்குது. ம். ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ஆனா, அது கையில காசா வரமாட்டேங்குது. அந்த மாரி லிக்விட் கேஷ், ம். கேஷ் லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடிய இடம். இது எங்க இருக்குன்னா, ஒரு வீட்ல சவுத் ஈஸ்ட் கார்னர் தென்கிழக்கு ஓகே. அக்னி மூலை தான். இதுக்கு முன்னாடி சொன்ன நெகட்டிவ் கடனுக்கும் இதான் சொல்லியிருப்பேன். ம். கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துல மாட்றதும் இங்கே தான். ஆமா. அங்க அக்னி இல்லாத பட்சத்தில் தவறான கடல்ல போய் மாட்டிக்குவாங்க. ம். அங்க சரியான அக்னி இருக்கும் பட்சத்தில் அது கிரியேட்டிவான நம்ம ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கான கடனா வந்து அது திருப்பி செலுத்தப்படும். ஆ. அப்ப எந்த விதமான ப்ராப்பர்ட்டி லிக்விடேஷனா இருந்தாலும், ஒரு கடன் தேவைப்படுது, ஒரு மணி லிக்விடிட்டி வேணும்னா, ம். அது சவுத் ஈஸ்ட் கார்னரே. சரி, இப்போ பொதுவா நம்ம ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் கேட்கறது வந்து, கடன் நம்ம வாங்கிர்றோம். பட் ஆனா, அத அடைக்கிறதுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள வந்து சந்திக்கிறோம். நமக்கு தேவையான பண வரவு கிடைக்க மாட்டேங்குது. பொருளாதாரத்தில சிக்கல் வருது அப்படின்னு. ஆனா, என்னதான் இருந்தாலும் கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பணம் கிடைக்குமா? நான் ஒருத்தர்ட்ட கேட்டிருந்தேன். அவரு இன்ன வரைக்கும் தரேன் தரேன்னு சொன்னாரு. கிடைக்கல. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கான பணம் வந்து இன்னும் கிடைக்கல. அப்படின்னு சொல்றவங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்குறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ம்.